அப்பா ம். லஞ்சம்னா என்னப்பா? அரசாங்கத்துல இருந்து சில சர்டிபிகேட்ஸ் எல்லாம் நம்ம வாங்குறதுக்காக, சில தொழில் தொடங்குற விஷயங்களுக்காக ஒரு வழிகாட்டுதல் குடுத்திருப்பாங்க. என்னென்ன ப்ரூஃப்ஸ் நம்ம குடுக்கணும் அப்படின்னு. அந்த ப்ரூஃப்ல ஏதாவது 1, 2 மிஸ் ஆகுதுன்னு வச்சுக்கயேன், ஆ. அப்ப அத அவர் கண்டுக்காம அத ஓகே பண்றதுக்காக, அவர் எதிர்பார்க்கக்கூடிய சில சன்மானங்கள், பணமாகவோ, பொருளாகவோ அவங்க எதிர்பார்ப்பாங்க. அத நம்ம குடுக்குவோம். அந்த மாதிரி குடுக்கறதுக்கு பேரு தான் லஞ்சம். நம்ம கிட்ட எல்லாம் சரியா இருந்தா நம்ம காசு கொடுக்க தேவையில்ல. அதான் இல்ல. நம்மகிட்ட எல்லாம் சரியா இருந்தாலும், எல்லாரும் குடுத்து பழகிட்டோம். ஏன் அப்டின்னா, ஒரு 15 நாள், 7 நாள், 30 நாள் அப்படின்னு ஒவ்வொரு சர்டிபிகேட்டுக்கும் கால அளவு இருக்கும். அவ்வளோ நாள்ல அந்த அதிகாரி அத ஓகே பண்ணணும், இல்ல ரிஜெக்ட் பண்ணணும்னு இருக்கும். அவர் என்ன பண்ணுவாருன்னா, நம்மகிட்ட எல்லாம் சரியா இருந்தா கூட, 15வது நாள் போயிட்டு, நீங்க ஸ்கேன் பண்ணது கிளியரா தெரியல, சந்தேகம் இருக்குது, டாக்குமெண்ட் கரெக்ட்டா இல்ல அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருவாரு. அப்ப 15 நாள் வீணா போயிடுச்சா? திரும்ப முதல்ல இருந்து அப்ளை பண்ணணுமா, இன்னொரு 15 நாள் டைம் எடுக்கும். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, அதுக்கு பயந்துட்டு, எதுக்கு இவங்க பின்னாடி எல்லாம் அலைஞ்சுட்டு, நம்ம குடுக்க வேண்டியத குடுத்துருவோம். இந்த பணத்த போய் நம்ம அந்த 15 நாள்ல வேற வேலைய பார்த்தோம்னா, அந்த வேலை மூலமா நம்ம சம்பாரிச்சிடலாம். இவங்க பின்னாடி இருந்தோம்னா, அங்க வருமானமும் போயிடும், வேலையும் இந்த மாதிரி டிலே ஆகும். அப்படின்ற ஒரு பயத்தினால குடுத்து பழகிட்டாங்க. இது என்ன பணியாரமாக்குது? நம்ம கிட்ட எல்லாம் இருந்தும் நம்ம எதுக்கு காசு கொடுக்கணும்? அப்படிதான் குடுத்து பழகிட்டோம். என்ன செய்யறது? இதெல்லாம் விஜய் அங்கிள் கிட்ட தெரிஞ்சா அவங்க சரி பண்ணுவாங்கல்ல. விஜய் அங்கிள் கிட்ட தெரிஞ்சா சரி பண்ணுவாரு தான். ஆனா விஜய் அங்கிளுக்கு இது எப்படி தெரிய போகுது? அவருக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குதுல்ல. நம்ம அவர்கிட்ட தெரியப்படுத்துறதுக்கு பலமுறை முயற்சி பண்றோம். அவங்க என்ன பண்றாங்க, நம்ம யார பத்தி குறை சொல்றோமோ, ம். லஞ்சம் வாங்குறதா சொல்றோமோ, இந்த வேலைய இவர் சரியா செய்ய மாட்டேன்றாருன்னு சொல்றோமோ, அவங்க கிட்டயே அனுப்பிச்சு, நீங்க இந்த வேலைய சரியா செய்யலையாமே, இன்னார் சொல்லியிருக்காரு. இது என்னன்னு போய் அவர்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. உடனே திரும்ப அந்த அதிகாரிக்கு, "ஓ! நீ அங்க போயிருக்கியா? அப்ப நான் உனக்கு அத எவ்வளவு டிலே பண்ணணும்னு தெரியும். என்ன மாதிரி சட்டத்துல இருக்கிற ஓட்டைய பயன்படுத்தி உன்னை இழுக்கடிக்க தெரியும்." அப்படின்ற ஒரு மிரட்டல்னால, அந்த வேலை மறுபடியும் நமக்கு டிலே தான் ஆகுது. புரியுதா? அவங்க லாஜிக்கா ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி, இது என்ன காரணம், என்ன காரணம்னு சொல்லி ஒரு பொய்யான விஷயங்கள சொல்லி, நம்மள மறுபடியும் அலக்கழிச்சிடுறாங்க. அப்புறம் எங்க அவரு சரி பண்ணுவாரு? அவருக்கு தெரிஞ்சா சரி பண்ணிருவாரு தான். அவருக்கு தான் தெரியவே விடமாட்டேன்றாங்கல்ல. அதனால நமக்கு தான் சிரமம், நமக்கு தான் கஷ்டம். ஆனாலும் நம்ம லஞ்சம் குடுக்காம தைரியமா நிக்கணும். சரியா?